Peace be upon you and your family. Common model revision test 1. Model 1 ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்போம். மாடல் 2 நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் மார்க் 70. Part 1 as usual 1 mark question. Answer all the question. Which of the following metal is not refined by zone refining? Zone refining the metals used in semiconductors, germanium, silicon and gallium are refined by zone refining method. Titanium is not refined by using zone refining. The ignition mixture used in aluminothermite process is aluminothermite process யூஸ் பண்ணக்கூடிய எரி கலவை என்னன்னு கேட்டிங்கன்னா மெக்னீசியம் அண்ட் பேரியம் பெராக்சைடு. இது மெக்னீசியம் அண்ட் பேரியம் ஆக்சைடு இது இல்லை. இந்த ரெண்டு பேரும் பேர்ன் ஆகும் பொழுது தான் இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு தேவையான எனர்ஜியை இவங்க தான் கொடுப்பாங்க, ஹீட் எனர்ஜியை. This is in ignition mixture used in aluminothermite process. In this, aluminum is used as a reducing agent. அடுத்து, which of the following is not sp2 hybridized? Graphite, graphene, fullerene, tri-ice. கிராஃபைட்டில் ஒரு கார்பனை சுற்றி 3 கார்பன் தான் இருக்கும். கார்பனோட வேலன்சி எலக்ட்ரானில் 4 எலக்ட்ரானில் 3 எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த 3லையுமே sp2 தான். ட்ரை ஐஸ் மட்டும்தான் sp3. ட்ரை ஐஸோடு சேர்ந்து எதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க? டயமண்டையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கார்பனோட அலட்ரோபிக் ஃபார்மில் டயமண்டும் sp3 ஹைப்ரிடைசேஷன் தான். ஸோ இது எல்லாமே sp2, அது மட்டும்தான் sp2 இல்லை. தி ஜியாமெட்ரி அட் விச் carbon atom in diamond are bonded to each other is tetrahedral. 3 bonds are in one plane, 1 bond is perpendicular to the plane. Tetrahedral. Massive following question number 5 வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்டிசெப்டிக் ஆலம், பொட்டாசாலம், போரிக் ஆசிட், போராக்ஸ், லூப்ரிகன். இதில் யார் ஆன்டிசெப்டிக்? போரிக் ஆசிட் இஸ் அன் ஆன்டிசெப்டிக். அடுத்து ஃப்ளக்ஸ், இலக்கி used in metallurgy is nothing but borax. எல்லாமே அவங்களோட யூசஸில் இருப்பாங்க. அடுத்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தெரியும், பொட்டாஸ் ஆலம். கிராஃபைட்டு used as a lubricant due to the very weak van der Waals forces of attraction. So what is the answer? A is the answer. Question number 6 assertion reason type questionக்கு வாங்க. Monoclinic sulfur is an example of monoclinic crystal system. That is correct. Reason: for a monoclinic system, A is not equal to B is not equal to C and alpha equal to beta equal to 90 degree, gamma is not equal to 90 degree. This is also correct. Both assertion and reason are true and the reason is the correct explanation of assertion. 6A. Question number 7 க்கு வாங்க. இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். In calcium fluoride CaF2 having the fluoride structure, the coordination number of calcium 2 plus 8 and F minus ions are 4. ரெண்டு பேரோட coordination number. அடுத்த பாயிண்ட், dash arises due to the presence of less number of cation than the anion. இது எங்கே வரும்? டிஃபெக்டில் வரும். ஷார்ட்கி டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். கேட்டையான் கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன டிஃபெக்ட்டு? மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்டு. ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கி டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் A gives product with initial concentration x mole liter power minus 1 has a half life period of 2.5 hours. For the same reaction with the initial concentration x by 2 mole liter power minus 1, the half life is என்ன ஆர்டர் ரியாக்ஷன் பா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு உண்டான டி ஹாஃப் வேல்யூ நம்மளுக்கு தெரியுமில்லப்பா. டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.6932 divided by k. நம்ம கொஸ்டின்லேயே ஒரு டி ஹாஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்னது? 2.5 hours. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இந்த டி ஹாஃப் வேல்யூ எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனையும் டிபெண்ட் பண்ணியே இல்லை. இதில் கான்சன்ட்ரேஷன் டேர்மே இல்லை, இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 இல்லை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இல்லை. நம்மளுக்கு தெரியும் T half of the first order reaction is independent of the initial concentration.
தேர்ஃபோர் அவங்க எந்த கான்சன்ட்ரேஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ப்ராப்ளத்தில் என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க கான்சன்ட்ரேஷன் 2.5 ஹார்ஸ். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவங்க எக்ஸையோ x/2 டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட் ப்ராப்ளம் நம்பர் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஒன் வேர்டு கொஸ்டின் நம்பர் 10. For a reaction 2NH3 gives N2 plus 3H2 if minus D of NH3 divided by dt equal to K1NH3. இதை நாம் எப்படி எடுக்கணும்? K1NH3 எடுக்கணும். D of N2 divided by dt equal to K2NH3. D of H2 by D2 equal to K3NH3. Then the relation between K1, K2 and K3 is option A, B, C, D. என்னன்னு பார்க்கலாமா? ஈக்குவேஷனை நல்லா பாருங்கள். அமோனியாவுக்கு முன்னாடி 2 இருக்குது, H2க்கு முன்னாடி 3 இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு ரேட் ஈக்குவேஷன் எழுதி அதுக்கப்புறம் நான் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். 2NH3 gives N2 plus 3H2. இதுக்கு எப்படி நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம்? இந்த ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் கொண்டு வருவோம் 1/2. ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் ஆரம்பித்த உடனே டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறனால மைனஸ் D of concentration of NH3 divided by dt that is equal to இங்கே முன்னாடி ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. 1/1 equal to 1. அவங்களோட ப்ராடக்டோட ரேட் வேல்யூ ப்ளஸில் வரும். ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து சேஞ்ச் ஆக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவல் டு இவங்களோட ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1/3 D of concentration of H2 divided by dt. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் டி ஆஃப் NH3 பை டிடியை K1NH3 எடுங்கன்னு சொல்கிறாங்க. அது யார்? இந்த மைனஸ் டி ஆஃப் NH3 பை D2வை நான் எப்படி எடுக்கணும்? K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3ன்னு எடுக்கணும். ஈக்குவல் டு டி ஆஃப் N2 பை டிடியை K2 NH3 எடுக்கணும். எடுத்தாச்சு. அடுத்து டி ஆஃப் H2 பை டிடியை K3 NH3 எடுக்கணும். ஸோ 1/3 இன்டு K3 into NH3. எல்லாத்துல யாருப்பா ஈக்குவலாக இருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா. மீது என்ன இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1/2 K1 that is equal to K2 that is equal to 1/3 K3. முதல்ல அதில் கடைசி இருக்கக்கூடிய டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 3யை கேன்சல் பண்ணணும்னா எல்லாத்தையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இவங்க 3/2 K1 ஆயிடுவாங்க, இவங்க 3 K2 ஆயிடுவாங்க, இவங்க 1 K3 ஆயிடுவாங்க. 3/2 K1 என்ன அர்த்தம்? 1.5 K1 that is equal to 3 K2 that is equal to K3. So what is the answer? 1.5 K1 equal to 3 K2 equal to K3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். C is the answer. சரியா? C is the answer. அடுத்து ஆர்கானிக் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11. ஐசோப்ரோபைல் பென்சீன் இவங்க யாருப்பா? கியூமின். யாருக்கா? கியூமின். ஆன் ஏர் ஆக்சிடேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் ஆசிட் கிவ்ஸ் ஃபீனால் C6H5OH. ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன், கியூமின்லேருந்து ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. அசர்ஷன் ஃபீனால் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் பென்சீன் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கரெக்ட். Reason, in the case of phenol, the intermediate arenine ion is more stabilized by resonance. ரெண்டுமே கரெக்ட் தான். If both assertion and reason are true and reason is a correct explanation of assertion. Question number 13 போமா. Ethylene glycol, ethane 1,2 diol on heating with periodic acid HiO4. Periodic acid போட்டாலே என்ன நடக்கும்? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில் உள்ள பாண்டு உடஞ்சி ஃபார்மால்டிகைடு கிடைக்கும். ஃபார்மால்டிகைடோட ஐஇபிசி நேம் 1 கார்பன் மீத்து ஏனு எல் மீத்தனல். இதுதான் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட் கேன் பி யூஸ்ட் as antifreeze in automobile radiator? எத்திலின் கிளைக்கால். எத்திலின் கிளைக்காலோட ஐஇபிசி நேம் ஈத்தேன் 1,2 diol. Williamson synthesis of preparing dimethyl ether is an example of SN2 reaction, unimolecular nucleophilic substitution reaction. One word question full-ஆ பார்த்துட்டோமா? அடுத்து 2 mark question போகலாமா? part 2 பார்க்கலாமா? 2 mark question. Write the equation for the extraction of silver by leaching with sodium cyanide and show that the leaching process is an redox reaction. Both reduction and oxidation takes place.
இந்த கொஸ்டின் எதிலிருந்து கேட்டிருக்காங்கன்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. In the metallurgy, silver metal is leached with dilute solution of sodium cyanide in presence of air. இந்த process என்னப்பா பேரு? Mark-Arthur forest cyanide process. Silver cyanide ion, maybe NaCN or KCN. இங்கே NaCN. Air, O2, dissolved in water, gives a coordination compound. என்ன நேம்? Dicyanidocapacity argentate 1 ion. Dicyanidocapacity argentate 1 ion plus இங்கே Na எடுத்துக்கிட்டிங்கன்னா NaOH, K எடுத்துக்கிட்டிங்கன்னா KOH. செகண்ட் ரியாக்ஷன் தான் சிமெண்டேஷன். இந்த Ag ப்ளஸ் அயானை ஜிங்கை வச்சு நாம் ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது zinc is a 2+ ion. Zinc displaces silver from its complex solution. Displacement reaction. More electropositive metal displaces less electropositive metal from the salt solution. Zinc oda coordination number 2, silver oda coordination number 2, ஆனா zinc oda coordination number 4. அதனால 4 cyanide 2+ 4- will give 2-. ஒரு CN க்கு 1- னா 4 CN க்கு 4-. zinc க்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் 2+. ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 2-. டெட்ராசயனிடோகப்பாசி ஜிங்கேட் 2 ion. சில்வர் நம்மளுக்கு எலமெண்டல் சில்வராக கிடைச்சிருச்சு. செகண்ட் ரியாக்ஷனுக்கு பேர் தான் சிமெண்டேஷன் அப்படின்னு பேர். Ag is to Ag plus oxidation number of silver increases from 0 to +1, hence oxidation. O2 is converted into OH minus ion. Oxidation number of oxygen decreases from 0 to -2. Homogeneous diatomic molecule metal இவங்க எல்லாத்துக்குமே oxidation number 0. Hence leaching of silver is a redox reaction. ஒரு ஆள் ரெடியூஸ் ஆகிறாங்க, இன்னொரு ஆள் ஆக்சிடைஸ் ஆகிறாங்க. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. ரீசன் அவுட். அலுமினியம் குளோரைட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் aluminum 3 chloride is more stable than aluminum 1 chloride, while thallium 1 chloride is more stable than thallium 3 chloride. Aluminum chloride aluminum 3 chloride தான் more stable, thallium thallium 1 chloride தான் more stable. Inert per effect என்ன? Aluminum 3 chloride is stable, whereas thallium 3 chloride is highly unstable and disproportionate to thallium 1 chloride and chlorine gas. இது என்னாகும்? இது ஃபார்ம் ஆன உடனே டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகிடும். அதாவது ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகி thallium 1 chlorideையும் குளோரின் கேஸையும் கொடுக்கும். This shows that in thallium the stable lower oxidation state correspond to the loss of np electrons. ஒரு எலக்ட்ரான் இருக்கும் only and not ns electron. s ஆர்பிட்டாலில் உள்ள பேர் ஆஃப் எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. p ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அதுக்கு தான் என்ன பேர்? இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இன்னர்ட் பேர் எஃபெக்ட் எங்கே இருக்கும்? நம்ம டாப் டு பாட்டம் வரும்பொழுது லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸில் ஹையர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்டில் ஃபுல்லாக இன்னர்ட் பேர் எஃபெக்ட் இருக்கும். அந்த இன்னர்ட் பேர் எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் தேலியத்தில் உள்ள s ஆர்பிட்டாலில் உள்ள பேர் ஆஃப் எலக்ட்ரான் ns2 np1 வரும். அவங்க பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. என்பியில் உள்ள ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அதனால தான் thallium 1 chloride இஸ் மோர் ஸ்டேபிள். கொஸ்டின் நம்பர் 18 பார்க்கலாமா? ஈஸியான ஒரு கொஸ்டின். Give the uses of boric acid. Boric acid is used in the manufacture of pottery glasses, enamels and pigments. நிறமிகள் தயாரித்தல யூஸ் ஆகும். It is used in antiseptic and in eye lotions. Boric acid ஒன் வேர்டில் பார்த்தோமா அதுதான் இது. And it is also used as a food preservative. உணவு பாதுகாப்பாலையும் இது பயன்படும். அடுத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். சாலிட் ஸ்டேட்ல இருந்து அலுமினியம் crystallizes in a cubic close packed structure. Its metallic radius is 125 picometer. Calculate edge length. A value கண்டுபிடிக்கணும் of unit cell. Let A is the edge of the cube and R is the radius of an atom. Given that radius is equal to metallic radius 125 picometer. A யோட வேல்யூ என்ன? 2 into root 2a. Substitute the value of R, we get 2 into root 2 ஓட வேல்யூ என்ன? 1.414 into R ஓட வேல்யூ என்ன? 125. நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 354 பிகோமீட்டர். இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான்.
இந்த ஏயோட ஃபார்முலா எப்படி வந்துச்சு? கியூபிக் க்ளோஸ் பேக்கடுனா எஃப்சிசி தான். எஃப்சிசியில் நம்ம ரேடியஸுக்கு உண்டான ஃபார்முலா நம்ம புக்கிலே இருக்கும். ஏ இன்டு √2 டிவைடட் பை 4. ஏ அங்கே இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 4r டிவைடட் பை √2. இந்த கீழே உள்ள √2 நம்ம கேன்சல் பண்ணணும்னா இந்த 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்டு 2ன்னு எழுதிக்கலாமா? அப்புறம் ஒரு 2வை நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா இந்த 2வை √2 இன்டு √2ன்னு எழுதிக்கலாம்ல. r டிவைடட் பை √2. ஒரு √2 கேன்சல் ஆச்சுன்னா 2√2 இன்டு ஆர், 2√2 இன்டு ஆர். இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஆரோட வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 20. ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டல். அயானிக் கிறிஸ்டல்னால் ஆப்போசிட்லி சார்ஜ் அயானுக்கு இடையில் உள்ள எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். Only strong forces can change the relative position of its constituent ion, so they are hard. நம்ம சோடியம் குளோரைடு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வெரி வெரி ஹார்ட். In ionic compounds, the ions are rigidly held, ரொம்ப மோர் டைட்டாக க்ளோஸ் பேக்கடாக in a lattice because the positive and negative ions are strongly attracted to each other and difficult to separate. அவங்கள ஈஸியாக நம்மளால் செப்பரேட் பண்ணவே முடியாது. பட் தி பிரிட்டில்னஸ் எளிதாக உடைத்து விடலாம் ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் ஹவு ஈஸி இட் இஸ் டு ஷிஃப்ட் தி பொசிஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இன் ஏ லேட்டிஸ். வெறும் கல்லுப்பை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு கையில் வேகமாக கீச்சு விட்டிங்கன்னா உள்ளேருந்து ரத்தமே வரும். ஆனால் அதே கல்லுப்பை நம்ம கையால் தூள் தூளாக உடைச்சிடலாம். அதுதான் ஈஸிலி பிரிட்டில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21க்கு பாங்க. ஃப்ரம் கெமிக்கல் கைனடிக்ஸ், தி ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எ டைமர் டைமர் இஸ் எ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் 2, n value equal to 2 is 7.5 into 10 power minus 3. ரேட்டோட வேல்யூ 7.5 into 10 power minus 3 mole liter power minus 1 second power minus 1 at 0.05 mole liter power minus 1 monomer concentration. மானோமரத்தை நாம் இப்போ எம்னு எடுக்க போகிறோம். கால்குலேட் தி ரேட் கான்ஸ்டன்ட். 2m gives m2. அதுதான் டைமரைஸ் ஆகுது, 2 மாலிகுலாக மாறுது. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஈக்குவல் டு k இன்டு m பவர் n. இங்கே என்னோட வேல்யூ என்ன 2ன்னு கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. எம்மோட வேல்யூ கான்சன்ட்ரேஷன் 0.05 மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1 அண்ட் ரேட் இஸ் ஆல்சோ கிவன். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? k equal to rate divided by m power n. ஆரம்பிக்கலாம். k equal to rate divided by m power concentration of monomer power second order reaction 2. ரேட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 into 10 power minus 3. மானோமரோட கான்சன்ட்ரேஷன் 0.05 எப்படி எழுதிக்கலாம்? 5 into 10 power minus 1 எழுதிக்கலாமா? ஸ்கொயர் இருக்கிறதுனால 5 into 10 power minus 2 into 5 into 10 power minus 2. இப்போ கேன்சல் பண்ணுமா? 15 is 5, 7ல் 15 இருக்குது, remaining to 25, 5 5s are 25, 1.5, 15 is 5, 0.3, ஆன்சரை கொண்டு வந்தீங்கன்னா that is equal to 0.3. இங்கே ஏற்கனவே ஒரு 10 power minus 3 இருக்குது, இவங்களை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10 பவர் மைனஸ் 4 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10 பவர் ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 10 பவர் 1 ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர் 3. அதுதான் ஆன்சர். நம்ம யூனிட் கண்டுபிடிக்குவோமா? ரேட்டுக்கு என்ன யூனிட்டு? மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1 செகண்ட் பவர் மைனஸ் 1 டிவைட் பை எம் ஸ்கொயர் தானே. மானோமரோட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1, மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1 இன்ட்டு மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1. எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ஒரு மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா இவங்க மேலே வரும் பொழுது 3 இன்ட்டு மோல் பவர் மைனஸ் 1 லிட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட் கேயோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 3 மோல் பவர் மைனஸ் 1 லிட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. எக்ஸ்பிளைன் ரீமர் டீமன் ரியாக்ஷன் பார்க்கலாமா? Phenol acidic in nature, therefore undergo reaction with sodium hydroxide. First step NaOH ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆனாங்கன்னா
வாட்டர் மாலிகுலை லாஸ் பண்ணி சால்ட்டை கொடுப்பாங்க. H + OH - வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகும் பொழுது ஃபீனாலோட சால்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபீனாலோட சால்ட் என்ன? C6H5ONA sodium phenoxide. This sodium phenoxide undergo electrophilic substitution in ortho position with chloroform molecular formula CHCl3. நான் அதிலிருந்து ஒரு H மட்டும் தான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். The H plus from ortho carbon and Cl minus from chloroform is removed as HCl. Now CHCl2 is added to the ortho carbon C6H4ONA CHCl2. This is an unstable compound which when treated with sodium hydroxide, ரெண்டு குளோரின் இருக்கிறதுனால when we use 2 molecules of sodium hydroxide, which one is removed? Na plus Cl minus nucleophilic substitution reaction. Na plus Cl minus OH minus now added to the same carbon atom. This carbon atom molecular formula C6H4ONA ortho carbon la ஒரு CH OH now attached to the same carbon. It is called gem diol. The compound is highly unstable due to the more electronegativity of oxygen atom. H plus and OH minus is removed as H2O. This bond is shifted between carbon and oxygen, that is nothing but it is converted into aldehydic functional group C6H4ONA and ortho carbon now containing CHO with the loss of H2O. This compound finally undergo acidification with the in presence of mineral acid, addition of HCl or H plus OH minus. Na plus Cl minus removed as NaCl. H plus is now added to O minus, gives salicylaldehyde C6H4OH. Here you have one CHO with the loss of NaCl. Salicylaldehyde. Salicylaldehyde இன்னொரு நேம் என்னப்பா? ஆர்த்தோஹைட்ராக்சிபென்சால்டிஹைடு. ஆர்த்தோஹைட்ராக்சிபென்சால்டிஹைடு. Question number 23 பார்க்கலாமா? Complete the following reaction. C6H5OH phenol when treated with the zinc test gives A. நம்மளுக்கு உண்டான நேரடியான ரியாக்ஷன் தான். phenol C6H5OH when treated with the zinc dust gives zinc remove oxygen as zinc oxide. Valency of both zinc and oxygen is 2 plus 2 minus, gives C6H6 the parent hydrocarbon benzene. Compound A is benzene. A when treated with the CH3Cl in presence of anhydrous aluminum chloride, nothing but Friedel-Crafts alkylation, methylation. A is our benzene, C6H6. நான் ஒரே ஒரு H அதிலிருந்து பிரித்து எழுதியிருக்கேன். Undergo reaction with methyl chloride chloromethane in presence of anhydrous aluminum chloride AlCl3. H plus from benzene ring and Cl minus is removed. Electrophilic substitution reaction. 1 plus is substituted by another plus, gives a hydrocarbon called toluene C6H5CH3 toluene. CH3 தான் நான் கொஞ்சம் பிரித்து எழுதியிருக்கேன். Toluene undergo oxidation. Acidified KMnO4 used as an oxidizing agent. Addition of oxygen, removal of hydrogen is called oxidation. Loss H2O gives COOH. The aromatic monocarboxylic acid, benzoic acid C6H5COOH plus loss of H2O. So compound C is benzoic acid. A benzene, B toluene, C benzoic acid. Question number 24. How will you prepare
TNG, trinitroglycerin. Glycerol undergo nitration. CH2OH, CHOH, CH2OH when treated with concentrated nitric acid HONO2, HONO2, HONO2 in presence of concentrated sulfuric acid, concentrated H2SO4 used as a dehydrating agent. H plus from glycerol, OH minus from nitric acid removed as H2O. Like that here H plus OH minus removed as H2O. H plus OH minus removed as H2O. Now NO2 plus nitronium ion is directly added to oxygen atom. Gives TNG. What is the molecular formula? CH2ONO2, CHONO2, one more primary CH2ONO2 with the loss of 3 molecules of H2O. Glycerol, IUPAC name propane 1,2,3 triol gives a trinitroglycerin TNG or nitroglycerin or 1,2,3 trinitroxy propane IUPAC name or glycerol trinitrate GTN. எவ்வளோ நேம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க, எல்லா நேமையுமே மனசில் வச்சுக்கிடுங்க. Part 3, 3 mark question பார்க்கலாமா? Question number 25. Describe the role of iodine in the refining of zirconium, von Algal process, titanium and zirconium. First, iodine form a volatile tetraiodide with impure zirconium which decomposes to give pure metal. Impure zirconium metal is heated in an evacuated vessel with iodine to form the volatile zirconium tetraiodide. The impurities are left behind as they do not react with iodine. Iodine என்ன பண்ணும்? இந்த மெட்டலை மட்டும் அதோட அயோடைடாக மாற்றுமே தவிர அந்த இம்பியூரிட்டியோட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. ஆன் பாசிங் volatile zirconium tetraiodide vapor over a tungsten filament, it is decomposed to give pure zirconium. Iodine is liberated in. அடுத்து question number 26, ரொம்ப ஈஸியான ஒரு question, evaluate yourself உள்ள question. Magnesite, nothing but magnesium carbonate, is calcinated, heated in the absence of oxygen to obtain magnesia, which is used to make refractory bricks. Write the decomposition reaction. Easy தான். Magnesite is heated in the absence of oxygen, அதுக்கு பேர் தான் calcination. Decomposes to form magnesium oxide, magnesia with the liberation of carbon dioxide. 3 mark question. அடுத்து question number 27 பார்ப்போமா? ஈஸியான question. A double salt which contain 4th period alkali metal, double salt which containing nothing but potassium, 4th period, first element, 19 atomic number, on heating at 500 Kelvin gives B. Aqueous solution of B gives a white precipitate with barium chloride. Barium chloride ஓட ஒரு ஆள் white precipitate கொடுக்குறாங்கன்னா அவங்க எதா இருப்பாங்க? சல்ஃபேட்டாக இருப்பாங்க. And gives a red color compound with the alizarin dye. Identify A and B. இது எங்கே இருக்கும்? பொட்டாஸ் ஆலத்தோட ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ரியாக்ஷன் இருக்கும். A double salt of 4th period alkali metal A is potass alum, K2SO4, Al2SO4 thrice 24H2O. On heating at 500 Kelvin gives B. Potass alum on heating to 500 Kelvin, it lost water of hydration, gives K2SO4, Al2SO4 thrice. Burned alum B. Aqueous solution of B gives white precipitate with barium chloride due to the formation of barium sulfate and gives a red color compound with the alizarin. It is due to the Maunder dye. It is a Maunder dye. Question number 28. Write a note on Frankel defect. Frankel defect arises due to the dislocation of ion from its crystal lattice. அதோட கிறிஸ்டல் லேட்டிஸிலிருந்து ஒரு கேட்டையான் அதோட இடத்துல இல்லாமல் அந்த அயான்ஸுக்கு இடையில் உள்ள இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் அவங்களுக்கு இடையில் உள்ள ஸ்பேஸில் அக்குமுலேட் ஆகிருக்கனால இந்த மாதிரி இந்த இடத்துல இல்லாமல் அவங்களுக்கு இடையில் உள்ள ஸ்பேஸில் ஏஜி ப்ளஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. மிஸ் ஆகி இன்னொரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்.
நீங்கள் எப்போவுமே இந்த வேக்கண்ட் சொல்லும் பொழுது அதில் யார் வேக்கண்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும். ஏஜி ப்ளஸ் மிஸ்ஸிங், அதே ஏஜி ப்ளஸ் இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஏஜி ப்ளஸ் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இது போய் அங்கே இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும். ஏஜிபிஆர் எக்ஸாம்பிளாக ஃப்ரங்கல் டிஃபெக்ட் எடுக்கணும். என்ஏசிஎல் எக்ஸாம்பிளாக ஷார்ட்கி டிஃபெக்ட் எடுக்கணும். The ion which is missing from the lattice point occupy an interstitial position. This defect is shown by ionic solid in which cation and anion differ in size. Not much differ in size na Schottky defect. Unlike Schottky defect, this defect does not affect the density of the crystal. டயக்ராம் போடும் பொழுது ஆனியானுக்கு பெரிய சைஸு கேட்டயானுக்கு சின்ன சைஸ்ன்னு பார்த்து போடணும். எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணணும். திஸ் இஸ் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 வாங்க. ஒரு சிம்பிளான டெரிவேஷன். 3 மார்க் கொஸ்டின். Derive integrated rate law for the zero order reaction. A reaction in which the rate is independent of the concentration of reactant over a wide range of concentrations is called as zero order reaction. A gives a product. Rate law, rate equal to K into concentration of A power 0. 0 na 0 order. சதானா ரேட் எப்படி எழுதலாம்? மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைட் பை டிடியை மைனஸ் போட்டிங்க. டைமில் ஒரு சேஞ்ச் நடக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த டிக்ரீஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் முன்னாடி மைனஸ் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு கே இன்டு ஏ பவர் 0, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 ஆயிரும். ஸோ இந்த டேர்மே 1 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த டிடி அங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிடி, ஏ0 ஈக்குவல் டு 1. அடுத்து integrate the above equation between the limits a0 to a at time t0 equal to t. இப்போ இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லோயர் லிமிட் a0 to a மைனஸை வெளியே எடுத்தாச்சு. இன்டகிரேஷன் ஆஃப் dx equal to x அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எக்ஸுக்கு இடத்துல யார் இருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. கே இன்டு டைம் 0 to t இன்டு டிடி. டைம் 0 இருக்கும் பொழுது ஏயோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். டைமுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஏயோட கான்சன்ட்ரேஷன் அதர் தேன் 100. 100னா A0, 100 தவிர என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ், லோயர் லிமிட் A0, அப்பர் லிமிட் A. அங்கே இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக டீன் போட்டாச்சு. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் A. இப்போ முதல்ல மைனஸை காமனாக வெளியே வச்சுக்கிட்டு அப்பர் லிமிட்டை முதல்ல அப்ளை பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A மைனஸ் லோயர் லிமிட்டை அடுத்து அப்ளை பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0. இப்போ இது மைனஸ் ஆகிடும், அது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸை முதல்ல எழுதுங்க, மைனஸை கண்டாக எழுதுங்க. ஈக்குவல் டு கேடி. ஸோ கே ஈக்குவல் டு டி எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் ஏ டிவைட் பை டி. தி above equation is the form of a straight line y equal to mx plus c, a equal to minus kt. இந்த a அங்கே கொண்டு போயிட்டு kt இங்கே கொண்டு வந்தீங்கன்னா a equal to minus kt plus c. A plot of y versus time t gives a straight line with the slope minus k and intercept c. c இடத்துல யார் பார்க்குறாங்க? A0 இருக்காங்க. அதுதான் ஸ்லோப்போட வேல்யூ மைனஸ் கே, இன்டர்செப்டோட வேல்யூ A0. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. What is elementary reaction? Give the differences between order and molecular of the reaction. Elementary reaction என்ன அர்த்தம்? Each and every single step in a reaction mechanism is called an elementary reaction. Order molecularity இடையுள்ள difference. Order, it is the sum of the powers of the concentration term involved in experimentally determined rate law is called order of the reaction. Molecularity na enna? It is the total number of reactant species involved in an elementary step is called molecularity. Second point, order, it can be zero or fractional or integer. Molecularity always a whole number, cannot be zero or fractional number. Order, it is assigned for overall reaction, it is assigned for each elementary step of mechanism. Question number 31 போகலாமா? ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். How is phenol prepared from chlorobenzene and isopropyl benzene? இவங்க தான் cumene. First from chlorobenzene. Chlorobenzene molecular formula C6H5Cl when treated with a base. What is that base? Sodium hydroxide. 6 to 8% of sodium hydroxide and heated to 633 Kelvin and 300 bar pressure, undergo nucleophilic substitution reaction.
one Cl minus and this H plus is removed as HCl. ONA is now added to the benzene nucleus, gives the salt of phenol C6H5ONA. This is your sodium phenoxide. Sodium phenoxide undergo acidification with HCl hydrochloric acid. Na plus from sodium phenoxide, Cl minus is removed as sodium chloride NaCl. H plus is now added to O minus, gives phenol C6H5OH plus loss of NaCl sodium chloride. This is a Tau's process of manufacture of phenol. Second, from isopropyl benzene, nothing but cumene இருந்து எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாமா? Isopropyl benzene cumene molecular formula C6H5 எதில் ஆட் ஆகிருக்கு? CH3 CH3 சென்டர் கார்பனில் உள்ள H நான் இப்போதைக்கு பிரித்து எழுதியிருக்கேன். This is cumene isopropyl benzene. Undergo air oxidation in presence of 5% aqueous sodium carbonate. இவங்களை ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு O2 கிடைக்குது, ஏர் ஆக்சிடேஷன். என்ன நடக்கும்னா, one bond between oxygen and oxygen is shifted. After shifting, this oxygen get positively charged, this oxygen get negatively charged. From the center carbon, H is removed as H plus and this H plus is now added to this bond. Now this plus oxygen is added to the center carbon atom, gives a compound CH3, CH3. Here you have one benzene ring. Then to this bond minus plus is added oxygen. Here you have now only single bond. This bond is shifted to that bond, H plus is added. Bond oxygen, bond. This is nothing but peroxide. So here cumene, there hydrogen. So what is the name? Cumene hydroperoxide. In presence of sulfuric acid, H2SO4, this cumene hydroperoxide undergo rearrangement. How? A bond between carbon and carbon is shifted between carbon and oxygen. This is removed as acetone. OH minus is directly attached to the benzenic carbon, gives our required compound phenol C6H5OH plus this is your acetone CH3 C double bond O CH3 propanone. So this is your phenol. Acetone is obtained as a byproduct. Question number 32. Write the uses of diethyl ether and anisole. முதல்ல uses of diethyl ether. Diethyl ether is used as a surgical anesthetic, மயக்க மருந்தா பயன்படும் anesthetic agent in surgery. It is good solvent for organic reactions and extraction. Solvent na கரைப்பானா யூஸ் ஆகும். It is used as a volatile starting fluid for diesel and gasoline engine. Volatile na easily vaporizable. It is used as a refrigerant. Uses of anisole. Anisole is a precursor to the synthesis of perfumes and insecticide pheromones. It is used as a pharmaceutical agent. Anisole. Question number 33. 3 markle organic chemistry oda last question பார்க்கலாமா? How are the following conversions affected? Ethylene glycol to acetaldehyde, glycerol to glycerose. First reaction, ethylene glycol to acetaldehyde. Intramolecular dehydration, ethylene glycol கொஞ்சம் பிரிச்சு எழுதிக்கலாம். CH2OH single bond CH2OH ethane 1,2 diol. Undergo intramolecular dehydration in presence of dilute sulfuric acid H2SO4 or
anhydrous zinc chloride ZnCl2. Loss of water molecule, one OH minus from one carbon, another H plus from another carbon is removed as H2O minus H2O. If OH is removed as minus, carbon oda charge என்ன இருக்கும் plus இருக்கும். இந்த minus இந்த plus நோக்கி shift ஆகும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய intermediate compound HC bond OH. இந்த bond shift ஆச்சுனா double bond CH2. This compound is an unstable compound. It undergo rearrangement. What is that rearrangement? The bond between oxygen and hydrogen shifted between carbon and oxygen. H is now as H plus. Again, due to the repulsive force, one more bond shifting takes place, gives the final product HC double bond O, single bond carbon, இதில் ஒரு ஹைட்ரோஜன், இதில் ஒரு ஹைட்ரோஜன், பாண்ட் ஷிஃப்ட் ஆகி அதில் இந்த H சேரும் பொழுது இங்கிருந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா CH3 CHO. So ethylene glycol undergo intramolecular dehydration gives acetaldehyde. Second reaction பார்க்கலாமா? glycerol to glycerose. Glycerol to glycerose. Glycerol molecular formula CH2OH CHOH CH2OH. Undergo oxidation in presence of the bromine water, a very weak oxidizing agent, or sodium hypobromite or Fendon's reagent. You know what is meant by Fendon's reagent? One word question. இது யாரோட mixture? It is a mixture of ferrous sulfate and hydrogen peroxide. Primary alcohol undergo oxidation gives an aldehyde. Remaining one secondary alcohol, another one primary alcohol. This is called glyceraldehyde. And primary alcohol அப்படியே வச்சுக்கிட்டு secondary alcohol oxidize பண்ணோம்னா secondary alcohol undergo oxidation gives a ketone. யாரெல்லாம் கிடைச்சிருக்காங்க? So glycerol undergo oxidation gives a glyceraldehyde and dihydroxyacetone. This mixture is called glycerose. IUPAC name of glyceraldehyde 2,3 dihydroxy propane propanol, 1,3 dihydroxy propitone. இதோட 3 mark question முடிஞ்சு. அடுத்து நாம 5 mark question பார்க்கலாம். Part 4 question பார்க்கலாமா? Answer all the question. Question number 34A. First question 3 mark. Write about aluminothermite process. In aluminothermite process, a metal oxide such as chromic oxide is reduced to metal by aluminium. Aluminium used as a reducing agent. Metal oxide, chromic oxide is mixed with aluminum powder in a fire clay crucible. சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கலன். The reduction process is initiated by ignition mixture of magnesium powder and barium peroxide. அவங்களுக்கு தான் என்ன பேர்? ignition mixture பேர். ஒன் வேர்டில் கூட கேட்டிருப்பாங்க. magnesium powder and barium peroxide. இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகி பேரியம் பெராக்சைடு பேரியம் ஆக்சைடாகவும் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனில் it is an exothermic reaction. Enormous amount of heat is liberated. Temperature 2400 degrees Celsius, heat liberated 852 kilojoule mole power minus 1. இவ்வளவு ஹீட் எதுக்கு தேவைப்படுது? இந்த மெட்டல் ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜனை அலுமினியம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் ஆகும். This heat initiate the reduction of chromic oxide by aluminum. Oxygen are removed by aluminum as aluminum oxide. Aluminum oxidation state 3 plus, oxygen 2 minus, கிராஸில் போட்டிங்கன்னா Al2O3 குரோமியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்து ஒரு 2 mark question, ரெண்டும் சேர்ந்த 5 mark question. Why Fe, lead, copper are reduced by hydrogen? The oxides of metal, iron, lead, copper having less electropositive character than hydrogen. These metal oxide can be reduced by hydrogen. So ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்க எல்லாருமே லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஹைட்ரஜனால் ரெடியூஸ் பண்ண முடியும்.
Silver oxide reduced by hydrogen. Hydrogen remove all the oxygen as H2O. Silver is obtained, reduction reaction. Ferric oxide is reduced by hydrogen. Hydrogen remove all the oxygen as H2O and iron is obtained. This is 34A question. 34B question வாங்க. From metallurgy. Write about liquefation process of refining of metal. This method is used to remove the impurities with a high melting point from metals having relatively low melting point. அப்போ இம்பியூரிட்டிஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையாகவும் மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் லோவாகவும் இருந்தால் நாம் லிக்விடேஷனை செலக்ட் பண்ணலாம். எடுத்த உடனே நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து மார்க் அலாட் பண்ணும் பொழுது இந்த பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று வரும். அதைத்தான் மெயினாக நம்ம எழுதிக்கணும். டின், லெட்டு, மெர்க்குரி, பிஸ்மத் கேன் பி ரிஃபைன்ட் பை யூசிங் லிக்விடேஷன். The impure metal is placed on sloping hearth of a reverberatory furnace. இந்த sloping hearth சாய்ந்த நிலையில் உள்ள உலை. And it is heated just above the melting point of the metal in the absence of air. ஏன் absence of airனு போட்டிருக்கோம்? நாம் மெட்டலோட மெல்டிங் பாயிண்டை விட அதிகமான டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும் பொழுது மெட்டல் மட்டும் தனியாக மெல்ட் ஆகி வரும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆகிடுச்சுன்னா அந்த மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் தி மோல்டன் மெட்டல் உருகிய உலோகம் ஃப்ளோஸ் டவுன் அண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். இம்பியூரிட்டிஸ் ஃபுல்லாக மேலே தங்கிடும், மெட்டல் மட்டும் தனியாக வந்துடும் லெஃப்ட் பிஹைண்ட். தி மோல்டன் மெட்டல் இஸ் கலெக்டட் அண்ட் சொலிடிஃபைடு. அந்த உருகிய நிலையில் உள்ள மெட்டல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை சாலிடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 34ல் பியில் 2 + 3 = 5 மார்க் கொஸ்டினில் ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? Write about magnetic separation. This method is applicable to ferromagnetic ore. இது one word question. It is based on the difference in the magnetic properties of ore and the impurities. இது principle. Non-magnetic tin stone SnO2 can be separated from the magnetic impurities wolframide. Similarly, magnetic ores chromite pyrolusite. இது குரோமியத்தோட ஓர் FeOCl2O3. அது மாங்கனீஸோட ஓர் MnO2 can be removed from non-magnetic silicium impurities. impurities non-magnetic-ஆக இருந்துச்சுன்னா ஓர் மேக்னெட்டிக்காக இருக்கணும், ஓர் நான்-மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா impurities மேக்னெட்டிக்காக இருக்கணும். இந்த ரெண்டுமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபராக இருந்தால் மட்டும்தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். The crushed ore is poured on to an electromagnetic separator with a belt moving over 2 rollers. இதுதான் அந்த பெல்ட்டு. தட் 2 ரோலரில் ஒரு ரோலர் வந்து மேக்னெட்டிக் இன் நேச்சர், இன்னொன்று நான் மேக்னெட்டிக். இங்கேருந்து நம்ம பவுடர் பண்ண ஓர் அப்படியே போடுறோம். மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் தி ஓர் இஸ் அட்டாச்டு டுவர்ட்ஸ் தி மேக்னெட் அண்ட் ஃபால்ஸ் அஸ் எ ஹீப் க்ளோஸ் டு தி மேக்னெட்டிக் ரீஜன். யார் மேக்னெட்டிக் நேச்சரில் இருக்காங்களோ அவங்க அப்படியே பெல்ட் மூலமாக மூவ் ஆகி இந்த மேக்னெட்டிக் ரோலரால் அட்ராக்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே விழுந்துக்குவாங்க. நான் மேக்னெட்டிக் பார்ட் ஃபால்ஸ் அவே ஃப்ரம் இட். யார் நான் மேக்னெட்டிக் அவங்க கொஞ்சம் தள்ளி விழுவாங்க. இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். அடுத்த 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? 35A ஃபர்ஸ்ட் கொஸ்டின். போரான் டஸ் நாட் ரியாக்ட் டைரக்ட்லி வித் ஹைட்ரோஜன். போரான் ஹைட்ரோஜனோட டைரக்டாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. Suggest one method to prepare diborane from BF3. Boron does not react directly with the hydrogen. However, it forms variety of hydrates called boranes. The simplest diborane B2H6. Other large diboranes can be prepared from diborane. மற்ற எல்லா டைபோரேனையும் இந்த பேசிக் காம்பவுண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். Gaseous boron trifluoride with sodium hydride about 450 Kelvin gives a diborane. To prevent subsequent pyrolysis, the product diborane is trapped immediately. So, reaction எப்படி நடக்கும்? போரானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, fluorine -1, sodium +1, hydrogen -1. இந்த போரானும் இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் சேரும் பொழுது தான் PH3 நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக P3 ப்ளஸ் இது -1 ஹைட்ரைடு அப்படிங்கிறனால -1, இதுதான் PH3. டைபோரேன் அப்படிங்கும்பொழுது இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி P2H6. இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸோட சேரும் பொழுது சோடியம் ஃப்ளோரைடு.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது 3 மார்க் கொஸ்டின், இது 2 மார்க் கொஸ்டின், மொத்தம் சேர்ந்து 5 மார்க் கொஸ்டின். ரைட் a short note on anomalous properties of the first element of p block element. p block periodic table p blockல first element எப்பவுமே அதுக்கு கீழே உள்ள அதர் எலிமெண்ட்ல இருந்து டிஃபர் ஆகிருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? காமன் ரீசன் தான். ஸ்மால் சைஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இந்த வேலன்சி செல். எதிராக கொஸ்டின் பார்க்கலாமா? 35ல பியில் ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின். ரைட் a short note on hydroboration. Diborane adds on to alkene and alkyne double bonded and triple bonded compound in ether solvent. One word question. At room temperature, this reaction is called diborane. P2H6 ஏதாவது ஒரு அல்கீனோட மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸுக்கு இன்வால்வ் ஆகும் பொழுது இந்த எல்லா ஹைட்ரஜனுக்கு பதிலாக இவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க. மொத்தமாக சேர்த்து சொன்னீங்கன்னா அல்கைல், ட்ரை அல்கைல் போரேன் கிடைச்சிடும். அடுத்த 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட் a note on metallic properties of p block elements. The tendency of an element to form a cation by losing electron is known as electropositive or metallic character. ஒரு மெட்டல் எவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, அதுதான் மெட்டாலிக் கேரக்டர். திஸ் கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் தி அயனைசேஷன் எனர்ஜி. ஜென்ரலி ஆன் டிசெண்டிங் ஏ குரூப், ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும் பொழுது தி அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் தி மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். அப்போ பி பிளாக் எலமெண்ட்டில் மேலேருந்து நான் மெட்டலாக வரும், கீழே எல்லாமே மெட்டலாக இருக்கும். இன் பி பிளாக் தி எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் லோயர் லெஃப்ட் பார்ட் ஆர் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 13ல் யார் மெட்டலாய்டு? போரான் மெட்டலாய்டு. 14ல் கார்பன் நான் மெட்டல், மீது எல்லாமே சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் மெட்டலாய்டு. குரூப் 15ல் நான் மெட்டல் யாருப்பா? நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி மெட்டலாய்டு. அடுத்து குரூப் 16ல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் எல்லாமே நான் மெட்டல், டெல்லூரியம் மெட்டலாய்டு. குரூப் 17 எல்லாமே நான் மெட்டல், குரூப் 18 எல்லாமே நான் மெட்டல். ரைட்டு தானே? அடுத்து கொஸ்டின் நம்பர் 36, தேர்டு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? Write short notes on metal excess and metal deficiency defect with an example 3 plus 2 equal to 5 mark. ஒரே கொஸ்டின் தான், ஆனால் ரெண்டாக எழுதணும். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் arises due to the presence of more number of metal ion, simply cation, as compared to anion. ஆனயானை விட கேட்டையான் அதிகமாக இருந்தால் அது மெட்டல் எக்ஸஸ். Alkali metal halide, sodium chloride, potassium chloride show this type of defect. Sodium chloride short key defect la ivanga da varuvanga, metal excess defect la ivanga da varuvanga. Idhula innoru point undu. The electrical neutrality of the crystal can be maintained by the presence of anion vacancy equal to the excess of metal ion, or by the presence of excess cation and electron present in the interstitial position. Example, ZnO is colorless at room temperature. When it is heated, it becomes yellow in color. On heating, Zn loses oxygen and thereby forming Zn2 plus ion. The excess Zn2 plus ion moves to the interstitial site and the electron also occupies the interstitial position. This is sodium chloride crystal. The sodium chloride crystal sodium vapor lamp நாம ஹீட் பண்ணும் பொழுது அந்த சோடியம் வேப்பர் இருக்கா இல்லையா, அவங்க அயனைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகி எலக்ட்ரானை லாஸ் பண்ணி Na ப்ளஸ் அயானை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த Na ப்ளஸ் அயான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்குன்னு வச்சுருக்கேன். இந்த Na ப்ளஸ் அயான் இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படிங்க நான் சொல்கிறேன். Na ப்ளஸ் NaClோட சர்ஃபேஸுக்கு மேலே வந்து உட்கார்ந்துருக்கு. உடனே இந்த சோடியம் குளோரைடில் உள்ள ஒரு Cl மைனஸ் அயான் அப்படியே மேலே வந்து இந்த Na ப்ளஸோட கம்பைன் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ அங்கே ஒரு ஆனயான் வேக்கன்சி ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா, எப்படி குளோரின் உள்ளேருந்து வெளியே வந்துச்சோ அதே மாதிரி சோடியம் வேப்பர் லாஸ் பண்ண அந்த எலக்ட்ரான் மேலே இருந்து அப்படியே உள்ளே போய் குளோரினோட பொசிஷனை ஆக்குப்பை பண்ணிடும். அந்த சென்டருக்கு பேர் தான் F சென்டர் அப்படின்னு பேர். அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் மட்டும்தான் இருக்கும். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாமா? மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் arises due to the presence of less number of cation than anion. கேட்டையான் கம்மியாக இருந்தால் அது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். This defect is observed in crystal in which the cations have variable oxidation state. D block element metal ion exhibit variable oxidation state Fe2 plus Fe3 plus. Example, in ferrous oxide crystal, some of the Fe2 plus ions are missing
from the crystal lattice. To maintain the electrical neutrality, twice the number of other Fe2 plus ion in the crystal is oxidized to Fe3 plus ion. In such cases, overall number of Fe2 plus and Fe3 plus ions is less than the O2 minus ion. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் ஒரு இடத்துல இருந்து Fe2 ப்ளஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு வச்சுருங்களேன். 2 ப்ளஸ் மிஸ் ஆகுதுன்னா 2 ப்ளஸ் காலி ஆகிடுச்சு. உடனே பக்கத்தில் உள்ள 2 Fe2 ப்ளஸும் Fe3 ப்ளஸ்ஸாக ஆக்சிடைஸ் ஆகும். ஒரு Fe2 ப்ளஸ் Fe3 ப்ளஸ் ஆக்சிடைஸ் ஆகும்பொழுது 1 ப்ளஸ் கிடைச்சிடும். இன்னொரு Fe2 ப்ளஸும் Fe3 ப்ளஸ் ஆக்சிடைஸ் ஆகும்பொழுது இன்னொரு 1 ப்ளஸ் கிடைக்கும். அப்போ 2 ப்ளஸுக்கு 2 ப்ளஸ் நம்மளுக்கு நியூட்ரல் ஆகும். இருந்தாலும் இங்கே ஒரு மெட்டல் டிஃபிஷியன்சியாக இருக்கும். அடுத்த ஒரு 5 மார்க் கொஸ்டினில் ஏதா கொஸ்டின் பார்க்கலாமா? Explain the relationship between atomic radius and edge length of FCC unit cell and calculate the packing efficiency. 5 mark question. ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்கில் நம்ம ஒரே ஒரு ஃபேஸ் ஆட்டத்தை மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே கார்னர் ஆட்டம், இது ஃபேஸோட சென்டர் ஆட்டம். நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா இது ஒரு ரேடியஸ், இது 2 ரேடியஸ், அது ஒரு ரேடியஸ். சரியா? நம்ம இதிலிருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கிடுங்க. முதல் எடுத்த உடனே ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி பித்தாகரஸ் தியரம் AC ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AB ஸ்கொயர்டு ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. அப்போ இதில் ஏசி எடுத்தோம்னா இதுக்கு என்னாகும்? ரூட் எடுத்துடலாமா? AB ஸ்கொயர்டு ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. ஏபினா எட்ஜிலேருந்து A ஸ்கொயர்டு, பிசினால் எட்ஜிலேருந்து A ஸ்கொயர்டு. ஸோ AC ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A ஸ்கொயர்டு ப்ளஸ் A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ரூட் 2 A ஸ்கொயர்டு. ரூட் 2 மட்டும் தனியாக வச்சுக்கணும். A ஸ்கொயர்டோட வேல்யூ என்னப்பா? A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ரூட் A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு A. ஃப்ரம் தி ஃபிகர் AC ஈக்குவல் டு 4R. இதிலிருந்து இங்கே ட்ராப் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த AC தான் 4R. 4 AC ஈக்குவல் டு 4R. அப்போ இதை தூக்கி இந்த இடத்துல போட்டிங்கன்னா 4R ஈக்குவல் டு A இன்டு ரூட் 2, R ஈக்குவல் டு A இன்டு ரூட் 2 பை 4. வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இன் FCC யூனிட் செல் ஈக்குவல் டு 4. நம்பர் ஆஃப் ஆட்டம். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இன் தி ரேடியஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். 4/3 π இன்டு ஆரோட வேல்யூ என்ன? A ரூட் 2 பை 4 கியூப். அப்படியே கியூப் பண்ணி பார்த்தீங்கன்னா 4/3 π. இவங்களை கியூப் எடுத்தால் என்னாகும்? ரூட் 2 கியூப்னா ரூட் 2 இன்டு ரூட் 2 இன்டு ரூட் 2 தானே? ரூட் 2 கியூபு. ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன ஆகும்? 2 இன்டு ரூட் 2. 2 இன்டு ரூட் 2 போட்டாச்சா? A கியூப். 4 கியூப்னா எவ்வளவு? 64. கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4. Here 1 4 is 4. 6 4s are 24. 1 2 is 2. 8 2s are 18. 18 the 3s are 24. Root 2 by 24 into pi A cube. இது என்னதுப்பா? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். Total number of atoms in FCC equal to 4. Total number of all sphere in the unit cell equal to 4 into root 2 by 24 pi A cube. திரும்பவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 is 4. 6 4s are 24. Root 2 by 6 into pi A cube. Volume of the cube with the edge length A equal to A cube. இது வந்து cubic unit cellக்கு வால்யூம் வந்து எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட் தான். Packing fraction equal to total volume occupied by all sphere in the unit cell divided by volume of the unit cell into 100. That is equal to root 2 by 6 pi A cube divided by A cube into 100. A cube cancel ஆச்சுன்னா root 2 into pi divided by 6 into 100. root 2 ஓட வேல்யூ என்ன? 1.414 into 3.14 pi ஓட வேல்யூ into 100 divided by 6 கேன்சல் பண்ண வரக்கூடிய ஆன்சர் பேக்கிங் எஃபிஷியன்சி 74% in FCC. அடுத்த 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 34 A. Define average rate and instantaneous rate. Average rate என்ன அர்த்தம்? It is defined as change in concentration of reactant or product of a chemical reaction in a given interval of the time. Average rate equal to change in concentration of reactant or product divided by time traveled. Instantaneous rate என்ன அர்த்தம்? The rate of the reaction at a particular instant during the reaction is called instantaneous rate. So உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸுக்கு இடையில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இடையில் அதுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37ல் 7 define rate law and rate constant. Rate law, it equates the rate of the reaction to the product of rate constant and the concentration of reactant raised to the power set exponential power.
2a plus b gives product rate equal to k into a power a into b power b. K equal to rate constant of the reaction, a and b are exponent. What is meant by rate constant? Rate constant is equal to the rate of the reaction when the concentration of reactant is unity. It is a proportionality constant. எதுக்காக கொஸ்டின் பார்க்கலாமா? 37ல B ஒரு ப்ராப்ளம் தான் ஃப்ரம் கெமிக்கல் கைனடிக்ஸ். The rate law for a reaction of A, B and C has been found to be rate equal to K into A square B L power 3 by 2. How would the rate of the reaction changes when concentration of L is quadrupled and concentration of both A and B are doubled? முதல்ல concentration of L is quadrupled னா given equation முதல்ல அப்படியே எழுதிக்கிட்டோம். rate equation rate equal to K into A square B into L power 3 by 2. இது equation நம்பர் 1 வச்சுடுங்க. first condition என்ன? L is quadrupled. L concentration 4L ஆகும் பொழுது ஒரு equation எழுதுங்க. rate equal to K into A square B into L எதா மாறிடுச்சு 4L power ஏற்கனவே 3 by 2 இருக்கு. 2 by 1 இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ரேட்டு கேன்சல் ஆகுமா? K A square B 4L power 3 by 2 எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த 4 by 3 by 2 வெளியே எடுத்தீங்கன்னா மீதி எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் 4 by 3 by 2 தான் இருக்கும். 4 by 3 by 2 என்ன அர்த்தம்? 4 into 4 power 1 by 2. 4 power 1 by 2 என்ன? root 2 இதானே root 4. root 4க்கு என்ன வேல்யூ? 2. 2 into 4 are 8. ஸோ ரேட் equal to 8 into K into A square B L power 3 by 2. இந்த 8 தான் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 8 டைம்ஸ். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயையும் பியையும் டபுள் பண்ணோம்னா இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன் K into A square B L power 3 by 2 when A becomes doubled 2A and B becomes doubled. இந்த இடத்துல Aக்கு பதிலாக 2A Bக்கு பதிலாக 2B. யார் வெளியெடுக்கணும்? இவங்க ரெண்டு வரையும் தனியாக வெளியெடுங்க. 2 ஸ்கொயரை வெளியெடுத்துக்கணும் எண்டு இங்கே 2 பவர் 1 தான் இருக்குது. மீதி உள்ளது எல்லாமே அப்படியே இருக்கும். அவங்கள மட்டும் தனியாக வெளியெடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். 2 square 2 power 1 4 into 2 equal to 8. So rate equal to 8 into K A square B L power 3 by 2. Rate is increased by 8 times. In both the cases rate is increased by 8 times. Question number 38 from organic. பார்க்கலாமா? How will you prepare ethylene glycol dihydric alcohol from ethene? Or what happens when ethene undergo oxidation by Peyer's reagent? Dihydroxylation. Ethene Peyer's reagent cold dilute alkaline KMnO4 oxidizing agent provide oxygen water molecule add பண்ண உடனே ஒரு OH ஒரு கார்பனுக்கும் double bonded compound usually undergo addition reaction another OH another கார்பனுக்கு போகும்பொழுது CH2OH CH2OH ethane 1,2 diol. அடுத்த கொஸ்டின் அது 2 மார்க் இது 3 மார்க். How is glycerol prepared from fats and oils? Saponification reaction. Write a note on saponification reaction. Glycerol occurs in many natural fats and it is also found in long chain fatty acid in the form of glyceryl esters. அவங்களுக்கு பேர் தான் triglyceride. The alkaline hydrolysis of these fats gives glycerol and the reaction is known as saponification. CH2OC double bond O CH2 14 times CH3 இது வந்து பால்மிட்ரிக் ஆசிட்லேருந்து ஒரு H ப்ளஸ் லாஸ் ஆச்சுன்னா கிடைக்கக்கூடிய பால்மிட்ரேட். இதுதான் பால்மிட்ரேட். இது நம்ம கிளிசரைலோட அமைப்பு ஸ்ட்ரக்சர். when treated with sodium hydroxide NaOH undergo ionization gives Na plus OH minus ion 3OH minus ion CH2OHல வந்து ஜாயிண்ட் ஆகும் பொழுது கிளிசரால் கிடைச்சிடும் பை ப்ராடக்ட். அண்ட் மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 14 டைம்ஸ் COONA அவங்க 3 மாலிகுல்ஸ் கிடைப்பாங்க. அவங்க தான் சோடியம் பால்மிட்ரேட். இதுதான் நம்மளுடைய கிளிசரால் அப்டைன்ட் அஸ் எ பை ப்ராடக்ட். அடுத்து லாஸ்ட்டு எதிராக கொஸ்டினில் பி ஹபிஸ் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் ஆர் டிஸ்டிங்யூஷ்டு யூசிங் லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் ரியேஜென்ட்னா யார்? கான்சன்ட்ரேட்டட் HCl அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். நம்ம எல்லா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலை டிஸ்டிங்யூஷ் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்லையுமே பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு ஆர்டராக எடுப்போம். ஆனால் லூகாஸில் மட்டும்தான் டெர்ஷரி செகண்டரி அண்ட் பிரைமரி. ஏன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸு நம்மளுக்கு முதல்ல பாசிட்டிவ் இன்ஃபரன்ஸாக இருக்கும், கடைசியில் நெகட்டிவ் இன்ஃபரன்ஸாக இருக்கும். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் 2 மெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல்
tertiary alcohol. When treated with concentrated HCl and anhydrous zinc chloride, H plus OH minus water molecule லாஸ் ஆகும் பொழுது மைனஸ் ப்ளஸில் போய் சேரும் பொழுது 2-chloro-2-methyl propane ஒரு alkyl halide கிடைக்கும். Turbidity appeared immediately. This alkyl halide formed in the form of turbidity, and the turbidity உடனே நம்மளுக்கு கிடைச்சிடும். Secondary alcohol, isopropyl alcohol, propane 2-ol. When treated with Lucas reagent, OH minus H plus water molecule லாஸ் ஆகும் பொழுது Cl minus CH கார்பனில் சேரும் பொழுது 2-chloropropane. The appearance, slow appearance of turbidity, அதாவது turbidity appears at 5 to 10 minutes. In the case of primary alcohol, when treated with Lucas reagent, no turbidity at room temperature. Turbidity appears only on heating. Heat பண்ணும்பொழுது மட்டும்தான் turbidity ஃபார்ம் ஆச்சுன்னா அது primary alcohol. So my dear students, in this video we discussed revision test 1 model 2 question. Thank you for watching. If you like, please subscribe and wait for model 3 for revision test 1. Thank you very much.